ஒரு 38 வருஷமாக ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது அந்த மனுஷன் 38 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்கிறான். ஆனால் அந்த மனுஷனை கொண்டு போய் அந்த குளத்தில் இறக்கி விடவோ, இல்லை அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவோ, இல்லை அந்த மனுஷனை நேசிக்கவோ, அந்த மனுஷனை அரவணைக்கவோ அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை. 38 வருஷமாகவே அநேகர் வராங்க. தூதன் அந்த குளத்தை கலக்கும் போதெல்லாம் முந்தி இறங்குறாங்க, அவங்க சுகமாகி போகிறாங்க. ஆனால் 38 வருஷமாக அந்த ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கேயே தான் இருந்தான். ஒரு நாள் அவனை தேடி இயேசு கிறிஸ்து வரார். வந்து நீ சொஸ்தமாக உனக்கு சித்தமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் எனக்கு சித்தமா, எனக்கு சித்தம்னு சொல்ல தேவனாய கர்த்தர் இப்பொழுதே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடன்னு சொல்லும் பொழுது அவன் அப்பொழுதே பரிபூர்ண ஒரு சுகத்தோடு அவன் எழுந்து நடந்தான். அப்படியாதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது. நான் அந்த வேதத்தை, அந்த வசனத்தை படித்து முடித்த பின்பு முழங்கால் இட்டு, அப்பா உன்னை